இவ்வளோ தூரம் இந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கணும், அந்த ப்ரொசஸிங் என்ன மாதிரின்றதை என்ன மாதிரி நாங்கள் இங்கே வரணுன்றது இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்து புலம்பெயர் தேசத்துக்கு போகக்கூடிய புதிய தமிழாக்கள் வந்து கூட, அதாவது முதல் முறை பயணம் செய்கிறார்கள் வந்து அதிகமாக இருக்கணும். அவை வந்து உண்மையாகவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொள்ளாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு நிற்கணும். பயத்திலே நிறைய பேர் போகாமல் இருக்கணும். அப்படியானவர்களுக்கு இந்த வீடியோ வந்து உண்மையாகவே ஒரு தெளிவான காணொலியாக இருக்கும். காணொலி முழுமையாக பாருங்க, உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணொலி தேவைப்படும் நபர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, அதோட அவர்களும் பிரயோசனம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று மேற்கொள்றதுக்காக வேண்டி இப்போ வந்து என்னோட பண்டாரநாயக்கா ஏர்போர்ட்டில் வந்துருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாம் ப்ராசஸிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ ஒரு டீ ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து இல்லை ஒரு ரொட் மாதிரி ஒன்று எடுத்து குடிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பார்ப்போம் ப்ராசஸிங் என்ன மாதிரி. நான் இப்போ இவ்வளோ தூரம் இந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கணும், அந்த ப்ராசஸிங் என்ன மாதிரின்றதை என்ன மாதிரி நாங்கள் இங்கே வரணுன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளிநாட்டு பயணம் பண்ண போகிறதுக்கு இப்போ கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து டிப்பாச்சர் பகுதிக்கு வரணும், புறப்பாட்டு பகுதிக்கு. அங்கே வந்துட்டோம்னா மெயினாக போய்க்க வந்து வாசலில் வந்து ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணுவார். அவருக்கு வந்து நாங்கள் எங்களோட டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் காட்டணும். மற்றது விசா சிலவளை கேட்பார், சிலவளை கேட்க மாட்டார். அப்படி நாங்கள் டிக்கெட்டை காட்டிட்டோம்னா அதில் அவர் எங்களை கிளியர் பண்ணி உள்ளே கொடுக்குறது தான் முதலாவது ப்ரொசஸிங். அதில் இப்போ நான் அதெல்லாம் காட்டிட்டு உள்ளுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த வாசலை தாண்டி நான் இப்போ உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த கேட்டை தாண்டி நாங்கள் உள்ளுக்கு போய்க்குள்ள வந்து எங்களோட வந்து எங்களை விட போகிறவங்களும் வரலாம். நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஆளுக்கு 500 ரூபா டிக்கெட் எடுத்துக்கொண்டு அந்த எங்களை முதலாவது கேட் மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டு போகலாம். இப்போ உள்ளுக்கு இப்படியே போயிட்டீங்கன்னா பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஏர்போர்ட் உள்ளுக்கு போய்க்க வாசலில். நீங்கள் உள்ளுக்கு போய்க்க வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் வந்து உங்களோட ஃப்ளைட்டின் டீட்டெயில்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து செக்கிங் தொடங்கிட்டுதா, நீங்கள் இப்போ உள்ளுக்கு வரலாமா, நீங்கள் இப்போ உள்ளுக்கு வரலாமான்றதை வந்து அதில் உங்களோட ஃப்ளைட் நம்பர், உங்கள் டிக்கெட்டில் இருக்கிற ஃப்ளைட் நம்பரை வச்சு நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் வந்து செக்இன் ஓப்பன் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ உள்ளுக்கு போகலாம். இப்போ இது மட்டுமே இதில் இல்லை, நான் சொல்லணும், நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போன பிறகு அவங்கள அந்த செகண்ட் செக்கிங்கில் வந்து உள்ளுக்கு எடுக்க செக்இன் ஓப்பன் ஆகி இருக்க தான் நாங்கள் உள்ளுக்கு போகலாம். அப்போ அது வரையும் உள்ளுக்கு போயிடாது, போய் நாங்கள் அந்த வழியால் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம். இப்போ நான் இந்த உள்ளுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். உள்ளுக்கு போயிட்டோம்னா ரெண்டு சைட்லேயும் வெயிட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, மற்றது வாஷ்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. செக்இன் ஓப்பன் ஆகிறதுக்கு முதல் போயிடலாம். இதெல்லாம் வந்து இதுதான் நாங்கள் ரெண்டாவது ஸ்டெப். இதால் தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். இதுக்கு பிறகு எங்களோட வந்தாக்கள் வரையிலாது வந்தாக்கள் இருந்து லீவ் ஆகி போகணும். இங்கேயும் ஒரு பெரிய டிவி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. இதுலேயும் வந்து உங்களோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸும் மற்றது செக்இன் ஓப்பனாக இல்லையான்றது வந்து இதில் போட்டிருக்கோம். என்னென்ன ஃப்ளைட் போகுதுன்றது டைம்லேருந்து எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. இப்போ எந்த ஃப்ளைட் வந்து ஷார்ஜாவுக்கு போகணும், அந்த ஷார்ஜா ஃப்ளைட் டைம் போட்டிருப்பாங்க. வருது இல்லை, கடைசியிலேருந்து முதலாவதாக ஷார்ஜா செக்இன் ஓப்பன்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து உள்ளுக்கு போகலாம், என்ன அலோட் பண்ணுவாங்க உள்ளுக்கு போகிறதுக்கு. முன்பக்கம் இருக்க என்ட்ரன்ஸால் நாங்கள் போயிடாது. ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் வச்சுருக்கிறார்கள் வந்து சைட் பக்கத்தால் போய் தான் போகணும். இந்த இதில் ஒரு மஞ்சள் இந்த போட்டில் போட்டிருக்காங்க, இலங்கை கடை வச்சுட்டு இருக்கிறார்கள், இதில் போகலாம்ட்டு. ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் மட்டும். மற்ற இதில் வந்து அவள் வந்து செக் பண்ணுவாள், அங்கே டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு விடுவா அவளுக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு போய் பண்ணிருக்கோம். கடைசியாக வந்து இதில் இருக்கிற செக்யூரிட்டியும் எங்களோட பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் வேண்டி செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு தான் அதில் எங்களோட லக்கேஜ் இருக்கும், அந்த ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த மிஷினில். அந்த டைம் நாங்கள் அதில் தூக்கி ஸ்கேன் பண்ண போட்டுட்டு உள்ளுக்கு போயிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணி உள்ளுக்கு வந்துட்டேன். அதில் ஆக்கள் ஸ்கேன் பண்ணி வந்தோன்றிருக்கணும் பாருங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள் வந்து எங்களோட செக்இன் கவுண்டர் இதுன்றதை பார்த்து நாங்கள் போகணும். நீங்கள் இந்த வழியால் இந்த டிவியில் உங்களுக்கு செக்இன் அண்டு போட்டுருக்கிறத பார்க்குறீங்க தானே, அந்த டைமே அதிலேயே உங்களுக்கு போட்டிருக்கும் இந்த கவுண்டருக்கு நீங்கள் போகணும். மட்டும் 35, 36 இல்லாட்டி 25, 27 அப்படி 2 கவுண்டரில் பேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா எந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா 38, 39 அதில் நான் ஏதாவது ஒரு கவுண்டரில் போய் என் லக்கேஜை வந்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசஸிங் தான் இதில் நடந்து கொண்டிருக்குது. இப்போ லைனில் நிற்கிறேன், லைனில் போய் எங்களோட லக்கேஜை போடணும். இதில் தான் வந்து லக்கேஜை போட்டுட்டு எங்களுக்கு போர்டிங் பாஸ் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ப்ரொசஸ் நடந்து கொண்டிருக்குது. லக்கேஜ் தூக்கி ஆக்கள் போட்டு கொண்டிருக்கிறேன். உங்களோட நிறைக்கு ஏது லக்கேஜை கொண்டு போய் போடுங்க, இல்லாட்டி அந்த நேரம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அந்த இடத்துல நின்று. என் பாஸ்போர்ட் விசா எல்லாம் நான் கையில் வச்சிருக்கிறேன். கையில் வச்சிருக்கேங்க அவங்களுக்கு கேக் எடுத்து கொடுத்துட்டா ஓகே, இல்லாட்டி அந்த நேரம் பார்த்து நாங்கள் கிண்டி எடுத்துக்கொண்டு நிற்கணும். பேக்கில் இருந்துச்சுண்டா கையில் வச்சிட்டோம்னா சோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் லக்கேஜை போட்டுட்டேன், லக்கேஜ் போட்டிருக்கேன். நான் செக் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கிலோ காட்டுறது பாருங்கள், அதில் என்ன வந்து 16 கிலோ தான் இருக்குது. ஒரு சூகேஸ் தானே. மற்றது ஹேண்ட் லக்கேஜ் கையில் கொண்டு போவேன் நான் அந்த பேக். இதில் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ், டிக்கெட் டீட்டெயில்ஸ், விசா எல்லாம் ஓகேன்னு செக் பண்ணிவிட்டு வந்து லக்கேஜ் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லக்கேஜ் எல்லாம் போட்டேன், போர்டிங் பாஸ் கையில் எடுத்துட்டேன். அந்த போர்டிங் பாஸில் வந்து நீங்கள் பார்க்கணும் நாங்கள் எந்த கேட்டுக்கு போகணுன்றதெல்லாம் அதில் டீட்டெயில்ஸாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனித்தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இமிக்ரேஷனை போகணும். மெயின் இடம் தான். அங்கே தான் வந்து எங்களை எல்லாம் செக் பண்ணுவாங்க, கேட்பாங்க எங்கள் பொரியல் என் பொரியல் என்னத்துக்கு பொரியல்ண்டு.
இப்போ பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது. அந்த ப்ரொசஸிங்கை முடிச்சுக்கொண்டு நாங்கள் வந்த பாதையாலேயே திருப்ப நடந்து வந்து மற்ற பக்கம் நடந்து போகணும். அதில் மேலே போயிட்டோம்னா இமிக்ரேஷனுக்கு மேலே ஏறுவோம். மேலே ஏறுறதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செய்கிறதுக்கு இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட், அதாவது பார்த்திங்கன்னா இலங்கை பாஸ்போர்ட் கையில் வச்சுருக்கிறாங்க. கட்டாயம் அந்த டிபார்ச்சர் ஃபோம்ன்றது ஒன்று வந்து நாங்கள் இங்கே ரப்பி கொடுத்துட்டு போகணும். அந்த டிபார்ச்சர் ஃபோம்ன்றது வந்து இதில் நாங்கள் இமிக்ரேஷனுக்கு போகிற இடத்துலையும் இருக்கும், அதுக்கு முதல் கீழேயும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேரம் நாங்கள் பார்க்குற இடத்துல இருக்குது. அதிலே நாங்கள் ரப்பி கொண்டு மேலே ஏறி போகிறது நல்ல. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஃபோம் எடுத்துக்கிறப்போ அந்த ஃபோமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதையும் பார்ப்போம். வெளிநாட்டு கடை வச்சுட்டு வச்சுருக்காங்களுக்கு வந்து தேவையில்லை. இதில் பாருங்கள் போட்டிருக்கு, வெளிநாட்டு கடை வச்சுட்டு வைத்திருப்பவர்கள் குடியேழ்வு காட்டையை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று போட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து இதில் போனோம். இதில் பார்த்திங்கன்னா அரைவல் கார்டு தான் இருக்குது. அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அரைவல் ரெண்டாலும் டிபார்ச்சர் ரெண்டாலும் நாங்கள் இதில் இருக்கிற காட்டுங்கிறப்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனால் சரி. இதில் பார்த்திங்கன்னா எங்களோட பேர், முகவரி, எந்த இடத்துக்கு போகிறோம், எங்கே கடைசியாக நாங்கள் இறங்க போகிறோம், ஃப்ளைட் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் தான் அதில் கேட்டிருக்கோம். ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக மேலே இமிக்ரேஷனுக்கு போகணும். கட்டாயமாக அதை ஃபில் பண்ணியே கொண்டு போங்க. இல்லாட்டி நீங்கள் இமிக்ரேஷனுக்கு போகணுன்னா அதில் வச்சு திருப்பி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொண்டு இருப்பீங்க. அதை வந்து ஆறுதலாக கீழே இருந்து ஃபில் பண்ணிட்டு போகிறது வந்து நல்லா. மேலேயும் இருக்குது, இமிக்ரேஷனுக்கு பக்கத்தில் மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ரெண்டாவது இடத்துல நீங்கள் அதை கட்டாயம் ஃபில் பண்ணி கொண்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே போய் கொண்டிருக்கிறேன். மேலே போயிட்டு பார்ப்போம் இமிக்ரேஷன் சம்மந்தமாக என்னமா இருக்குன்றது நான் அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இமிக்ரேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் கவுண்டர்ஸுக்கு ஆக்கெல்லாம் இல்லை நிற்கணும். பாரு அவங்க செக் பண்ணி கொண்டிருக்கிறேன், விசாரித்து கொண்டிருக்கிறேன். இதில் வந்து கட்டாயம் நீங்கள் இங்கே இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போகிறதுக்கு முதல் உங்களோட பாஸ்போர்ட், மற்றது உங்களோட விசாவை கையில் எடுத்து வச்சுருங்க, மற்றது போர்டிங் பாஸ், மற்றது டிக்கெட், ரிட்டன் டிக்கெட் எல்லாமே கையில் இருக்கணும். எல்லாமே கேட்பாங்களாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இமிக்ரேஷன் செக்கிங்கை முடிச்சுக்கொண்டு வெளியால் வந்துட்டோம்னா டியூட்டி ஃப்ரீ கடைகள் இருக்குது. நீங்கள் இது பண்ணுறா வாங்கலாம். இப்போ இந்த ப்ரொசஸிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்ததில் மயிலோ எடுத்து பிடிச்சி கொண்டுரும் உங்களோட கதைச்சி கொண்டிருக்கிறேன். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்துக்கொண்டு வந்து இதில் எதுக்குறேன். இப்போ இனி அந்த போர்டிங் பாஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியரான அப்புறம் தான் எங்களுக்கு போர்டிங் பாஸ் வந்து இப்படி தான் தருவாங்க. இதுதான் போர்டிங் பாஸ். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிரான்சிட் இருக்கபடியால் 2 தருவாங்க. அந்த போர்டிங் பாஸ் தரைக்கு வந்து பின்னுக்கு ஒரு தான் ஒட்டி தருவாங்க. இது வந்து நாங்கள் லக்கேஜ் போட்டோம்னா அந்த லக்கேஜ் போட்டதுக்குரிய அத்தாச்சி வந்து இதுதான். இதில் பாருங்கள் நான் ஒரு லக்கேஜ் போட்டிருக்கேன், 25 கிலோ லக்கேஜ் ஒன்று போட்டிருக்கேன். டஸ்கன் போகுது, அதில் டிரான்சிட் எல்லாம் போட்டு அப்படியே போட்டிருக்கோம். அதை ஒட்டி இருப்பாங்க. நாங்கள் இதுக்கு பின்னுக்கு இது பாஸ்போர்ட்லேயோ இல்லாட்டி இந்த போர்டிங் பாஸ்லேயோ பின்னால் ஒட்டி தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நம்பர், மற்றது டேட், டிபார்ச்சர், இந்த இதில் இருக்கும் கேட் நம்பர், இத்தனை நம்பருக்கு நாங்கள் போகணும். அந்த கேட் 11 இருக்காங்க. இந்த கேட் 11 தான் நாங்கள் போகணும். 4:15 அவ்வளோத்துல நிற்கணும். அந்த கேட்டில் கேட் ஓப்பன் ஆகும். 4:15 அவ்வளோத்துல போகணும். இது பார்த்தீங்கன்னா மற்றது அங்கே இப்போ நான் டஸ்கன் ஷார்ஜாவில் இறங்கின பிறகு டஸ்கனுக்கு போகிறதுக்குரிய போர்டிங் பாஸ் இதை கொஞ்சமாக வச்சுருக்கணும். இதை கொடுத்து இதை தான் நீங்கள் பார்ப்பாங்க, பார்த்து தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் போர்டிங் பாஸில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கேட் நம்பர் 11, கேட் நம்பர் 11க்கு நாங்கள் போகணும். இப்போ நான் அங்கே தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அதில் நாங்கள் போகிறதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்புகள் வந்து இதில் இருக்குது. அதில் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். ஆனால் நாங்கள் அந்த டைமுக்கு அங்கே நிற்கணும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நாங்களும் டென்ஷன் ஆகாமல் ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வரைக்கும் கூட கொஞ்சம் டைமுக்கு வந்துடுவோம். 3 hours 4 ஹவர்ஸுக்கு முதலே ஏர்போர்ட்டுக்கு வரது நல்ல. ஏன்னா அந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் உனக்கு வந்து நாங்கள் நேராக போகணுமென்று காட்டியிருக்கணும். அதில் 6 to 14 வந்து அங்கே நேராக தான் இருக்குது. அப்போ நாங்கள் இன்னும் நடந்து உள்ளுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோ மெயினாக செஞ்சுறது காரணம் வந்து நான் முதலே ஆல்ரெடி துபாய்க்கு போய்க்க வந்து ஏர்போர்ட்டில் ஒரு வீடியோ எடுத்து எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக எங்கிட்ட தமிழாக்கள் வந்து நிறைய ஏர்போர்ட்டால் போகிற வழியால் தெரியாமல் ரிப்பீட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் 3 times இந்த ஏர்போர்ட்டால் போயிட்டு நல்லபடியால் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் இப்படி தான் செய்யணும்ட்டு ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஸ்டெடியாக இருந்தால் சரி, என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் ஸ்டெடியாக சொல்லிட்டோம்னா சரி. இங்கே வந்து நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பயந்து நிற்கிறோமோ நாங்கள் மூவ் பண்ணிடலாதாங்க. பயந்துட்டோம்னா எங்களை வச்சு 100 கேள்வி கேட்டோம்னு இருப்பாங்க. கேட்குற எல்லாத்துக்கும் நாங்கள் டக்குன்னு பதில் சொல்லிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் பாருங்கள் ஃப்ளைட்டுகள்லாம் நிற்கிது. ஏர்போர்ட்டில் நாங்கள் இப்போ மெட்ட சைட் போய் தான் நிற்கிற போகிறோம். இது இங்கால் பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகி நிற்கிற ஃப்ளைட்டுகள், மற்றது இப்போ வெளிக்கிற போகிற ஃப்ளைட்டுகள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கேட்டு நோக்கி போகணும். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா போட் போட்டிருப்பாங்க. தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், சிங்களத்துலேயும் இருக்கும். போட்டை பார்த்து நாங்கள் போயிடலாம். இங்கே வரும் 6 தொடக்கம் 11 வாயில் இந்த பக்கம் இருக்குது. அப்போ எங்களுக்கு 11ஆம் நம்பர். நாங்கள் இந்த பக்கம் நேராக நடந்து போயிடுவோம். கேட்டுக்கு போயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேட்லேயும் எங்களுக்கு ஒரு செக்கிங் ஒன்று இருக்குது. அதுதான் லாஸ்ட்டான செக்கிங். எங்களோட பெலிட் ஷூ, நாங்கள் வாட்ச் கட்டியிருந்த வாட்ச் எல்லாமே கலட்டி லாஸ்ட்டாக ஒரு செக்கிங் ஒன்று இருக்குது. ஃபுல் செக்கிங் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் இருக்குது பாருங்கள். எனக்கு 11 ஷார்ஜாவுக்கு போகிற ஃப்ளைட் வந்து கேட் ஓப்பன். இதுக்குள்ளுக்கு போயிட்டு தான் நாங்கள் ஃபுல்லாக அங்கே செக்கிங்கை முடிச்சுக்கொண்டு நாங்கள் ஃப்ளைட்டில் கேட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை முடிச்சுக்கொண்டு உள்ளுக்கு வந்துட்டேன். ஏன்னா அதில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க.
பாருங்க இந்த ஃப்ளைட்டுக்கு ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். இப்போ நானும் அங்கே உள்ளுக்கு போகணும். இந்த வாசலில் வந்து எங்களோட போர்டிங் பாஸை செக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் கேட்டுக்கு ஃபைனலாக போய் கொண்டிருக்கிறேன். இவ்வளோ தான் உள்ளுக்கு ப்ராசஸிங். இனி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை. நாங்கள் இனி இறங்கின அப்புறம் தான் எங்களுக்கு இனி தொடங்கும் ப்ராசஸிங். இனி நாங்கள் உள்ளுக்கு போய் ஃப்ளைட்டில் வந்து எங்களோட சீட்டை தேடி பிடிச்சிருக்க வேண்டியது எங்களோட வேலை. இப்போ அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளுக்கு வந்துட்டேன். சீட் நம்பர் வந்து மேலே போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்கள், அந்த மேலே அந்த அவடத்தில் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்து நாங்கள் எங்களோட போர்டிங் பாஸில் இருந்த சீட் நம்பரை பார்த்து நாங்கள் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ கடைசியாக இந்த சீட் நம்பரை கண்டுபிடிச்சி சீட்டில் இருந்துட்டேன். ஷார்ஜாவை நோக்கி எங்களோட பயணம் இப்போ ஆரம்பமாக போகுது. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. அது ஸ்டார்ட் பண்ணுறது முதல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து என்னென்ன மாதிரி என்னென்ன செய்யணும், அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறது, மற்றது ஆக்சிஜன் மாஸ்க்கள் யூஸ் பண்ணுறது, மற்றது ஜாக்கெட், சேஃப்டி ஜாக்கெட்டுகள் எப்படி போடுற சம்மந்தமாக வந்து எங்களுக்கு எல்லா ஃப்ளைட்லேயும் இது வந்து சொல்லி கொண்டிருப்பாங்க. அதை நாங்கள் அவதானித்து வைக்கிறதுனெல்லாம் இரண்டாவது அந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஃப்ளைட் வலிக்கிறதுக்கு முதலே அவங்க எல்லாத்தையும் போட்டு காட்டி ஒருக்கா பயப்படுத்துவாங்க. அது நடந்தால் இப்படி செய்யணும், இது நடந்தால் இப்படி செய்யணும்ன்ட்டு. நீங்கள் பயப்படாதீங்க, பார்த்து கொண்டிருங்கோ. இலங்கை விமான நிலையத்தில் நாங்கள் ஒரு விமான பயணத்தை மேற்கொள்வது எப்படி என்றதான் தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே அப்படி உங்களை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா படிப்படியாக விளங்கக்கூடிய வகையில் தெளிவான முறையில் இருக்கும் என்று நினைக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்களை அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவிர தெரிவிங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தாலும் கட்டாயம் கமெண்ட்ல தெரிவிங்க. நான் அதுக்குரிய பதில்களை உங்களுக்கு வழங்குறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.